ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ராகியை வச்சுட்டு ஒரு உப்பு உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இது உப்புமா பண்ணுற மாதிரி தான். அதுக்கு என்ன தாளித்து கொட்டிப்போம், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வெங்காயம், கொஞ்சம் தேங்காய், அவ்வளோதான். சிம்பிளான ஒரு இது தான், பட் ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியும் கூட. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கேஸ் மேலே சாஸ்பேன் வச்சுருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன், கிரவுண்ட்நட் ஆயில். இதில் கடுகும் சீரகமும் முதல்ல போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும், இஞ்சியும் பச்சை மிளகாயும், பொடியாக நறுக்கின வெங்காயம், பெருங்காயம். இப்போ 1 டம்ளர் ராகி ஒரு 1 கப்பு ராகின்னு அதுக்கு டபுளாக ஜலம் விட்டுக்கலாம். 2 டம்ளர் ஜலம் முதல்ல விட்டுக்கலாம். உப்பு, தேங்காய் ஒரு 3 ஸ்பூனுக்கு பக்கமாக தேங்காய் போட்டுக்கலாம். கொத்தமல்லி. இதில் நீங்கள் காய்கறிகளோ இல்லை கீரைகளோ ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம், இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஜலம் கொதிக்க அனுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ராகியை போட்டுட்டு மாவை போட்டு கிளறி விட்டுறணும். இது இப்போ பாருங்கள், நல்ல கெட்டியாக கொழக்கட்டை மாவு மாதிரி ஆயிடுது. கொஞ்சமாக ஆறினத்துக்கு அப்புறமா கை பொறுக்கிற சூட்டில் வந்தப்புறம் இது உருண்டையாக பிடிச்சி ஸ்டீமில் வேக வச்சு எடுக்கப்போம். நான் ஈஸியாக உருட்டி போடலாம். அப்படி உங்களுக்கு உருட்டை வரலன்னா கொஞ்சமாக அப்படி எண்ணெயை விட்டுட்டு கையில் கொஞ்சமாக எண்ணெயை வச்சுட்டு பிடிச்சதுல நல்லா வந்துடும். அது எண்ணெய்க்கெல்லாம் அவசியம் இருக்காது. இது இப்போ ஸ்டீமில் ஒரு 10 மினிட்ஸ்க்கு வைக்கலாம். இப்போ ஆயிருக்கும், பார்க்கலாம். பாருங்க, நல்லா வேர்த்து விட்டுட்ட மாதிரி இருக்கு வைக்கல அப்படின்னா ஆயிடுச்சுன்னா. சூடான ராகி உப்பு உருண்டை வித் டொமேட்டோ சட்னி. நீங்கள் எந்த கார சட்னி, தேங்காய் சட்னி எதோட வேணாலும் இதை சர்வ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்தி. நீங்கள் எல்லாமே ட்ரை பண்ணுங்க, இல்லை எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. ஓகே, பாய், தேங்க்யூ.